என்ன மேடம் இன்னைக்கு சாரிலலாம் வந்திருக்கே, ஒரே தினுசா இருக்கு, ஒரே கலக்கலா இருக்கே, என்ன விஷயம் என்கிட்ட கூட சொல்லலை? இல்லடி உன்ட்ட சொல்லலான்னு பார்த்தேன், அப்புறம் என்னத்த சொன்னான்னு தான் விட்டுட்டேன். அப்படியா? அப்படி என்ன விஷயம் என்கிட்ட மறைக்கிற அளவுக்கு? இல்லடி அது ஒன்றும் இல்லடி, கௌதம்கிட்ட என் லவ்வை சொல்லலான்னு இருக்கேன். நைட்டு பூரா யோசிச்சு பார்த்தேன்னா எதுக்கு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வேற ஒன்று சொல்லணும். அவன் நல்ல பையன் தானே, அவங்க வீட்டில் உள்ள ஒரு மாதிரி இல்லை அதான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீ என்னடி நினைக்கிறேன்? நீ எப்பவுமே சொல்லுன்னு தானே சொல்லுவேன். அதனால் நீ என்னத்த சொல்ல போகிற? அதனால உன்ட்ட கேட்கல, ஸ்ட்ரைட்டாக அவன்கிட்ட வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு ஃபோன் கூட பண்ணாமல் சர்ப்ரைஸாக வந்துட்டேன். அதுவும் இப்போ நான் சாரீ வேற கட்டியிருக்கேன். இந்த சாரியில் பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த சாரியில் நான் அழகாக இருக்கேன்னா? நல்லா இருக்கா? அம்மா எனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க, சூப்பராக இருக்கும்ல. நானே கண்ணாடியில் பார்த்து நான் இவ்வளோ அழகா அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் ஓகே தான்டி, நீ அழகாக தான் இருக்க, சாரியில் நல்லா இருக்க, சூப்பராக இருக்க, உன்னை பார்த்தா யாருக்கும் பிடிக்கும். ஆனால் லவ் சொல்லலான்னு முடிவு பண்ணிட்டியா? யோசிச்சு தான் சொல்கிறியா? வேணா விட்டு. என்னடி எப்போவுமே நீ தான் நான் வேணாம் சொல்லுவேன், நீ தான் சொல்லுன்னு சொல்லுவேன். இப்போ என்னடி ஒரு மாதிரியா பேசுகிற? என்னடி நீ தாண்டி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் உள்ள எதுவுனாது மனசில் இருந்தால் சொல்லியிருந்தேன். நான் சொல்லலான்னு முடிவு படுத்திருக்கேன். நீ இப்போ வேணாங்கிற. நான் வேணாங்கும் போது சொல்லுன்னு இப்போ நான் சொல்லுங்கும் போது வேணாங்கிற. என்னடி ஆச்சு? இல்லடி, பணக்கார பசங்களே வேணாண்டி, அதெல்லாம் ஒத்து வராதுடி. நான் சும்மா ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன்டி, இப்போ தான் எல்லாம் புரியுது. என்னடி சொல்கிற? எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? உனக்கு எதுவுமே தெரியாதா? உங்கள் அம்மா எதுவுமே ஒன்று சொல்லலையா? இல்லையேடி, அம்மா ஒன்றும் சொல்லலையேடி. அம்மா என்ன சொல்ல போகிறாங்க? இல்லடி, கௌதம் உன்னை லவ் பண்ணுறது வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் போல். ஏதோ பேசி இது பண்ணி அவனை ஃபாரினுக்கு அனுப்பிட்டாங்க. என்னடி சொல்கிற? ஃபாரினுக்கு அனுப்பிட்டாங்களா? அவன் என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டானே. என்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அவனுக்கு? கண்டிப்பாக என்கிட்ட சொல்லாமல் போக மாட்டேன். நீ ஏதோ சும்மா சொல்கிற. நான் எதுக்கிட்டு போய் சொல்ல போகிறேன்? இந்த விஷயத்தில் நான் போய் சொல்லி என்னடி உன்னை பரிவெல்லாம் நான் தானே உன்னை சொல்லுன்னு சொன்னேன். இப்போ சொல்லவே நான் சொன்னால் புரிஞ்சுக்க. அவங்க ஏதோ மாமா பொண்ணு இருக்கா, நல்லா வசதியானவங்களும் ஏற்கனவே பேசி வச்சதான கௌதம் கூட தெரியுமாமே. அப்புறம் எதுக்கு உன்னை லவ் பண்ணுன்னு சொல்லி சுற்றி தெரிஞ்சே தெரியல. வீட்டில் எல்லாம் பேசி எல்லாம் ஒத்துக்க வச்சுட்டாங்க. 2 வருஷம் ஃபாரின் போயிட்டு வந்தோன்னா கல்யாணம் தானோ எல்லாம் பேசி வச்சுட்டாங்க. உங்கள் அம்மா ஒன்றுமே சொல்லி, அவங்க அம்மா வேலைக்கு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். உங்கள் அம்மாவுக்கும் தெரியுமா தெரியாத என்னமோ தெரியல. அவங்க ஃப்ரெண்டு எங்கள் பக்கத்து வீடு தானே, அந்த பையனை சொல்லிட்டு இருந்தான். இல்லடி, நீ சும்மா சொல்கிற. நான் ஏதாச்சும் லவ் சொல்லிடுவேன், அப்புறம் பின்னாடி கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறதுக்காண்டி தானே சொல்கிறேன். என் கௌதம் அப்படிலாம் பண்ண மாட்டாண்டி. அவனை பற்றி தெரியாதா? அன்னை கூட வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசினேன் தெரியுமா? நான் வேணாம் சொன்னது கூட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினேன். அதெல்லாம் ஓகே தாண்டி, அப்போ நடந்ததுடி. அதுக்கப்புறம் எல்லாம் பேசி புரிய வச்சுட்டாங்கடி. பணத்தோட தாண்டி சேரும், அது எப்போவுமே மாறாதுடி. சப்போஸ் ஒரு வேளை சேரலாம், வேறு ஏதாச்சும் சுச்சுவேஷனால கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி வேணால் சேரலாம். இருந்தாலும் அவங்க குடும்பத்துக்கும் உனக்கும் செட் ஆகாது. அவள் அம்மா தங்கச்சியை பற்றி தெரியும்ல, அவங்களே எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இல்லடி, என்னோட கௌதம் டைம் பாஸ்க்கு பழகிற வேணா இல்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரி போனேன்னா அவன் அம்மா தங்கச்சின்னு இருப்பா, நல்லா கொடுப்பாங்க, வாங்கிக்கிட்டு வா. அவனே போயிட்டான்னு சொல்லி நேற்று நைட்டே அவன் கிளம்பிட்டானா. உண்மையில உன் மேலே லவ் இருந்தால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன்? நான் போயிட்டு வரேன், நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பேன். அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அது கூட விட்டு சொல்லணும், உன் நினைப்பே இல்லை. நீ வேணும்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டு போயிட்டேன். அம்மாவும் கம்பல் பண்ணாங்களா, அதனால ஒத்துக்கிட்டேன். நானே நைட் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம் தானே நினச்சி விஷயம் தெரிஞ்சோன்னே சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சரி வேணா விட்டுலாம் அப்படின்னு நினச்சி இப்போ நீ லவ் சொல்ல போகிறேன்னு சொன்னியா, அதனால தான் இப்போ சொன்னேன். இல்லைன்னா நான் அதுவும் கூட சொல்லியிருக்க மாட்டேன். அப்படியே விட்டுலாம் நீ லவ் பண்ணலன்னு சொன்னில, அம்மாக்காக வாழ்றேன்னு சொன்னால் இப்போ மட்டும் சொல்கிறேன் குதிச்சுக்கிட்டு. இப்போ என்னடி உனக்கு? என்னடி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு? என்னடி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு? ஊர் உலகத்தில் வைப்பார் மனசில் ஒன்று வச்சுக்கிட்டுன்னு இது பெரிய இதெல்லாம் காலப்பக்கில் மாறணும். ஜஸ்ட் ஒரு வாரம் எனக்கு இருக்குண்டி. அதுக்கப்புறம் நீ படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணின்னு வச்சுக்க, உன் லைஃப் நல்லா இருக்கும். அவ்வளோதான் சொல்லி உன்னை பிடிச்ச மாதிரி உன் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிற மாதிரி, கண்டிப்பாக உங்கள் அம்மா பார்த்துக்கிற மாதிரி ஒரு பையனை தேடு. சும்மா நீ அடிமையாக இருக்கிற மாதிரி ஒரு வீட்டை தேடாது. என்னடி என் தலையில் இப்படி கல்லை தூக்கி போட்டு நான் என்னென்னமோ கனவு கண்டு வச்சுருந்தேன். என் ஆசையெல்லாம் இப்படி பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ இன்னும் நம்பிக்கையே இல்லை. கௌதம் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஏன் பின்னாடியே சுற்றி வந்தானே, உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொன்னானே, அந்த நம்பிக்கையா? ஆமாடி, அவ்வளோ உறுதியாக இருந்தவன் எப்படி பின்வாங்குவேன்? நான் உன்னை கேட்கவா? உங்கள் வீட்டில் நீ லவ் பண்ணுறது தெரிஞ்சு உங்கள் அம்மா ஏதாச்சும் பிளாக்மெயில் பண்ணுறான்னு வச்சுக்கிறேன், செத்துவேன்னு சொல்கிறான்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுவேன்? அவனே கல்யாணம் பண்ணிப்பா நிற்பியா? அதை எப்படி நான் நிற்க முடியும்? அம்மா அப்படி சொன்னாங்கன்னா அவங்க கை காட்டுற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். சப்போஸ் அதே சுச்சுவேஷன் கூட கௌதமுக்கு வந்திருக்கலாம்ல. இல்லைன்னா உனக்கு பிடிக்கல, இனிமேல் சுற்றி ஒரு பேச்சனும் இல்லை, நம்ம வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க, வீட்டில் சொல்கிறவங்களே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால. நம்ம என்னத்தை கண்டோம்? நீ முதல்ல படிக்கிற வேலையை பாரு. சரி சாரியில் வேறு வந்திருக்க, அழகாக இருக்க, பசங்க போகிற உன்னே சைட் அடிக்கிறாங்க. சைட் அடிக்கிற எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படியே என்ன சொல்கிறதுனே தெரியல. செத்துட்டா கூட தேவையில்லைன்னு தோணுது. அத்தை தாயி, நீ வாயை முடுத்தா ஒழுங்காக படிக்கிற வேலையை பாரு. இல்லைன்னு வச்சுக்க, நான் அம்மாட்ட வந்து நானே சொல்லி கொடுத்துருவேன். மறுபடியும் 2 வருஷம் படிக்கணும்னு சொல்லிட்டு நான் வேணான்னு சொல்லிடுவேன் வந்து. ஓகேவா? இல்லை வேணாம், நான் பார்த்துக்கிறேன். சரி நான் வீட்டுக்கு கிளம்பவா? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சரி கிளம்பு. மேம் கேட்டால் என்ன சொல்கிறது? நீ வீட்டுக்கு போனால் ஒரு மாதிரியா இருப்பேன், இங்கே இரேன். இல்லடி, நான் வீட்டுக்கு போண்டி சத்த தூங்கின தேவை தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. டேப்லெட் போட்டு சத்த தூங்க. சரி மனசில் போட்டு எதையும் குழப்பிக்க தெரியாது சரியா? போனது தான். நமக்கு என்ன கிடைக்கணும் இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். குழப்பறதுக்கு என்னடி இருக்குது? நம்ம ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைக்கிறார். எனக்கு பிடிச்சவங்க யாருமே கூட இருக்க மாட்டேங்கிறேன். சின்ன பிள்ளை எங்கள் அப்பானா எனக்கு அவ்வளோ உயிர் கேட்டதெல்லாம் வாங்கி தருவார் தெரியுமா? ஆனால் அவர் என்னை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம குடிச்சு சேர்த்து போயிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எல்லாமே. அப்புறம் கௌதம் வந்து என் லைஃப்பில் பிடிச்சிருந்துச்சு. அது எதுக்கு பிடிச்சிச்சுன்னா தெரியல. சின்ன வயசுலேயே ஒருத்தவங்களை பிடிக்கும்ல, அந்த மாதிரி பிடிச்சதா என்னன்னே தெரியல. அதனால அவனை பார்க்க அடிக்கடி போவேன். அவன் தாண்டி என்னை லவ் பண்ண பின்னாடியே சுற்றிட்டு வந்தேன். நானும் இதே லவ்வோ அப்படின்னு நினச்சி இப்போ பார்த்தா சட்டுன்னு அவனும் போயிட்டேன். இதுக்கு தாண்டி யார் மேலேயும் பாசம் வைக்கிறதே இல்லை. வச்சுட்டு பின்னாடி நம்ம தாண்டி கஷ்டப்படுறோம். அம்மா தான் எனக்கு எப்போவுமே. அவங்க சொல்கிறது தாண்டி நான் இது பண்ணுவேன். மற்றவங்க மாதிரி நானும் எங்கள் அம்மா விட்டுட்டு போயிட மாட்டேன். நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நான் நல்லா தாண்டி இருக்கேன். நான் நல்லா படித்து எங்கள் அம்மா பார்த்துக்கணுண்டி. அதாண்டி இப்போ என்னோட ஒரே குறிக்கோள். சரி நான் வரேன், நீ கிளாஸில் இரு, தனியாக இருப்பேன். சாரி.
இதில் என்னடி இருக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. அம்மா உங்கள் அண்ணன் வேறு வருவாங்க, நீ வந்தால் என்ன பண்ணுறது? நான் அவசரத்தில் ஃபோனை வேற எடுத்துகிட்டு வரல, வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே. எங்கள் அண்ணன் வந்து கேட்டால் வராது, வந்தால் பார்த்துக்கலாம், இல்லைன்னா போயிட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு. சரி, நான் பார்த்துக்கிறேன், கிளம்பு. உங்கள்கிட்ட கேட்போம், தங்கச்சிங்க எனக்கு காலேஜுக்கு தான் வரேன்னு சொன்னால் காணும், ஃபோன் அடித்தாலும் ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறேன். இங்கே தான் போனாலும் வான்னு சாயங்காலம் படத்துக்கு போகலாம், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நானே ட்ரீட் வைக்கிறேன் அப்படிலாம் சொன்னான். ஹலோ, எஸ்கியூஸ் மீ சிஸ்டர். சொல்லுங்க பிரதர். ஏய் நீயா என்னை ஃபாலோ பண்ணி இங்கே வந்துட்டியா? ஒரு வாரமாக உன் தொல்லை இல்லைன்னு இருந்து எப்படிதான் நான் எங்கே போகிறேன்னு தெரியுதோ வந்துட்டேன். குதிரவாளி நீயா? அச்சச்சோ, ஒன்னே போய் சிஸ்டர்னு கூப்பிட்டேன்னே, வாயை முதல்ல ஃபெனாயில் ஊற்றி கழுவணும். எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிட்டு தெரியுது? உனக்கு எவ்வளோ சொல்லணும் புத்தி வராது, என் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். முதல்ல எங்கள் வீட்டில் சொல்லணும். இது என் ஃப்ரெண்டோட அண்ணன் சொல்லியிருக்கேன். அவன் வந்து நல்லா உன்னை வையின்னு வைப்பேன். ஏன் உன் ஃப்ரெண்டோட அண்ணனுக்கு இன்னும் கொம்பா முளைச்சிருக்கு? நான் ஒன்றும் ஒன்றே பார்க்கவில்லை. என் தங்கச்சி இந்த காலேஜில் தான் படிக்கிறேன், நீ இந்த காலேஜில் தான் படிக்கிறியா? நீ படிச்சது காலேஜில் தான் என் தங்கச்சியும் படிக்கிறாளா? என் தங்கச்சிட்ட கேட்டு உன்னை இது பண்ணிக்கிறேன். எப்படி கரெக்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடவுளே நல்ல ஐடியா எடுத்துட்டாரு. என்னது கரெக்ட் பண்ணுறீங்களா? யாரை? இங்கே நான் சும்மா பேசிட்டு இருந்தேம்மா. அம்மா, என்னோட தங்கச்சியை பார்த்தியா நின்று? நீங்களே எனக்கு யாரும் தெரியாது, உங்கள் பேர் என்ன தெரியாது, ஊர் என்ன தெரியாது. உங்கள் தங்கச்சி வேறு பார்க்கணுமா? இந்த காலேஜில் எத்தனை பேர் படிக்கிறா? உங்கள் தங்கச்சியில் எனக்கு யாருன்னு தெரியாது. வேணா போய் தேடிக்கிங்க. என் பேர் அட்ரஸ்லாம் வேணும்னா கேளு செல்லம், தாரேன். மொபைல் நம்பர்லாம் தாரேன். என்ன தரமாட்டோம்னா சரி. ஆமாம், ரொம்ப ஆசைதான். ஆசையாக தான் இருக்குது. உன் நம்பர் வாங்கி டெய்லி சாட் பண்ணணும், டெய்லி கொஞ்சணும், பேசணும், சாப்பிட்டியான்னு கேட்கணும், தூங்கிட்டியான்னு கேட்கணும், காலையில் எழுந்தோன்னு உனக்கு தான் ஃபோன் பண்ணணும், தூங்கும் போதும் லாஸ்ட்டாக உனக்கு தான் ஃபோன் பண்ணணும், அப்படியே மெசேஜ் பண்ணிக்கிட்டே தூங்கணும். அப்படிலாம் தான் ஆசையாக இருக்குது. எங்கே அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே போல. கொழுப்பு. ஆனால் உங்களுக்கு இந்த இருக்கிற கொழுப்பு இருக்கே. இருங்க, என் ஃப்ரெண்டோட அண்ணன் இன்னைக்கு வாரஞ்சனால ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டேன். போ கூட்டிகிட்டு வாப்போ. நான் இங்கே தான் நிற்க, நான் எங்கேயும் அசைய மாட்டேன். தைரியம் இருந்தால் போய் கூட்டிட்டு வா. அப்புறம் பின்னாடி ரொம்ப யோசிச்சு போய் அடி வாங்கிட்டு ஐயோ அம்மா அப்படின்னு யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே நடக்காது. தயவு செஞ்சு ஓடி போயிருந்தேன். நான் இதுக்கு செல்லம் போகிறேன். வா செல்லம், வர செல்லம். யாரை கூட்டி வரணுமோ கூட்டி வரேன். 10 பேரை கூட்டி வரணுமோ கூட்டி வரேன். நான் இங்கே தான் இருக்கேன். ஓ, அவ்வளோ திமிராடா? ஓ, அட்ரஸை கொடுத்துட்டு போ. நாளைக்கே வந்து உன்னை அடி வேலை வச்சு அடிக்கலை. என் பேர் பிரீத்தியில். ஐயோ, செல்லத்தோட பேர் பிரீத்தியா? பேர் தெரியாமல் இத்தனை நாள் குதிரவாளுன்னு கூப்பிட்டேன். குதிரவாளுக்கு கொஞ்ச நாள் ரெஸ்ட்டு விட்டுறலாம். பிரீத்தி நல்லாதே இருக்குது பேர். என் பேர் என்ன தெரியுமா? சிவா. பிரீத்தி சிவா நல்லா தானே இருக்குது காம்பினேஷன். இது என்ன சாப்பிட்ற பொருளா காம்பினேஷன் பார்க்க? ஆமாம் பிரீத்தி, பின்ன இல்லையா? கல்யாணத்துக்கு முக்கியமாக பேர் பொருத்தம் பார்ப்பாங்களே, அது நமக்குள்ளே சொல்லும் போதே எவ்வளோ பொருத்தமாக இருக்குது. கல்யாணமா? யாருக்கு? உனக்கும் எனக்குமா? என்ன செல்லம், உனக்கும் எனக்குன்னு பிரித்து பேசுகிற? நமக்கு அப்படி சொல்லு. நமக்குன்னு சொல்லும்போது எப்படி இருக்குது? எத்தனை 2 நாள் பார்த்துருப்பியா? அதுவும் 2 நாள் சண்டே. அப்புறம் எப்படி உனக்கு பிடிச்சது? அது முதல்ல ஆரம்பிச்சாலே அது காதல் தானே முடியும். இது உலகத்துக்கே தெரிஞ்சது. உனக்கு தெரியாத செல்லம்? இன்னும் காலேஜ்லாம் படிக்கிற, இது கூடவா தெரியாது? சரியான மக்கு பிளாஸ்திரியா இருக்கே. உன்னையெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேனோ? என்னை வச்சுலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். சரி பிரீத்தி, பேரெல்லாம் சொல்லிட்ட, நம்பரை மட்டும் கொடுத்துட்டு போடியே செல்லக்குட்டி. நைட்டு ஃபோன் பண்ணுறேன் மாமா. அதுக்கு வேற ஆளை பாருங்க, நான் கிளம்புறேன். என்னது இது? பேர் சொல்கிறக்கு ஒரு ஆள், நம்பர் சொல்கிறக்கு ஒரு ஆள், எல்லாத்துக்கும் வேறு ஆளை பார்த்தா நான் எங்கே போகிறது? உன்னை விட மாட்டேன். பார்த்துக்கலாம். நான் கிளம்புறேன். உங்கள் சிஸ்டரை பார்த்து கூட்டிகிட்டு போங்க.